நிம்மதியாக ஒரு சிஎஸ்ஆர் ரேங்க் கூட ப்ளே பண்ண முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹேக்கர் வரானுங்க, இல்லைனா அந்த கிளிச்சு CS7 யூஸ் பண்ணி குரோனோ போட்டுன்னு சென்டரில் போயிட்டு யூஸ் பண்ணி அவனுக்கு ஜெயிச்சு போயிடறானு. 2 பேர் தான் மாற்றி மாற்றி வரானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஹேக்கர் தான் வந்தான். தடையினே போனால நான் வந்து சைட்டாக போயிட்டு பக் யூஸ் பண்ணி அடிச்சுட்டு அவனை போயிட்டு சைடில் போயிட்டு அவனுக்கு போயிட்டு அமௌண்ட் போட்டு என்ன ப்ரோ ஹேக்கர் சொன்னீங்க, எப்படி அடிக்கவே இல்லை ப்ரோ, ஹேக்கர் அடி ப்ரோ அடிக்காமல் இருப்பான்னு சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் என்னாச்சுன்னு தெரியல, ஒழுங்கா ஆடுற ஹேக்கர் இதோ இங்கே டவுன் பண்ணிட்டு ஹேக்கரை அதே மாதிரி ஹேக்கர் வந்து முடிச்சிட்டோம். இந்த மேட்ச் நாங்கள் அமௌண்ட் போட்டிருப்போம். அமௌண்ட் போட்டதுல காண்டாயிட்டானு தெரியல. அடுத்த மேட்ச் தான் போட்டு வெளுத்துட்டாங்க, நாங்கள் ஜெயிக்கவே முடியல. சும்மா தலையை வெளில கூட காட்ட முடியல அவங்ககிட்ட. இங்க பாத்தீங்கன்னா பார்த்தோம், ஒரு அடி தான் கொடுத்துருப்பான், அவன் எனக்கு அடி சுவிச் பண்ணி ஒரே அடி மண்டியில போட்டு போயினேன்ட்டான் ஸ்பீடாவே. நான் ரீப்ளே கூட காட்டுறேன், நீங்களே பாருங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. டக்கு டக்குன்னு சுவிச் பண்றான், அவ்வளவுதான் முடிச்சுட்டு போயினே இருக்கிறான். வந்து நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க, யூடியூப் பார்க்கணும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மேட்சும் முடிச்சுட்டான், அவ்வளவுதான். இந்த மேட்ச் ரவுண்டு தோத்துட்டோம். நம்ம டீமெண்ட்டை எல்லாருமே தோத்துடும். ஏன்னா இவன் வெளியே வர உள்ள வெளில வந்தாலே சுவிச் பண்றான், அவ்வளவுதான். கிட்ட வந்து அடிச்சுட்டு போயினே இருக்கான் ஓப்பன்ல. வந்தா CS7 வரானு.